நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இது மே 1. உலகில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே 1ஆம் நாள் சர்வதேச தொழிலாளர்கள் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. பொதுவாக இந்த நாளில் தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகள், அவர்களின் மாத ஊதியம், அடிப்படை பிரச்சனை தொடங்கி அவர்கள் சந்திக்கிற பல்வேறு அவலங்களை குறித்தெல்லாம் அலசி ஆராயப்படுகிற ஒரு நாளாக இந்த மே 1. ஆனாலும் இந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் மாத்திரமே அவர்களை குறித்து பேசப்படுவதும் அவர்களின் தியாகங்கள் நினைவு கூறப்படுவதும் ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம். அந்த வகையில நாம் யோசித்து பார்த்தால் ஆனால் கைசேதமான விஷயம், இந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாலோ பின்னாலோ தொழிலாளர்களை கண்டுகொள்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களை குறித்து குரல் கொடுப்பதோ அவர்களின் உரிமையை குறித்து பேசுவதோ யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, சொல்லப்போனா இந்த மே 1 தொழிலாளர் தினம் என்கிற அந்த நடைமுறை கிட்டத்தட்ட பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னால், பல்வேறு உயிர் பலிகளுக்கு பின்னால், தியாகங்களுக்கு பின்னால் உழைப்பாளர்களின் உரிமைகள் மீட்டெடுக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பல்வேறு வளர்ந்த நாடுகள் எல்லாம் முதலாளிகள் தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக அவர்களின் அடிப்படை உரிமைகளை பறித்து அவர்களின் உரிமைகளை எல்லாம் சுரண்டுகிற ஒரு நடைமுறை. கிட்டத்தட்ட வேலை நேரம் எவ்வளவு தெரியுமா? 12 to 18 மணி நேரம் ஒவ்வொரு தொழிலாளியும் கட்டாயம் வேலை செய்தாக வேண்டும். ஒரு நாளின் பெரும்பகுதியை அவர்கள் பணியில் கழிக்க வேண்டும் என்கிற ஒருவித நிர்பந்த நிலை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேல தொழிலாளிகள் உரிமைக்காக குரல் கொடுக்கிறார்கள். ஒன்று வேலை பளு, பெரும்பாலான நேரங்கள் அந்த தொழிற்சாலைகளில், வேலைகளில், பணிகளில் எதிர்ப்பு குரல்களும் கண்டனங்களும் எல்லா நாடுகளிலும் பரவலாக வெளிப்படுகிறது. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பா தொடங்கி ஆஸ்திரேலியா பல்வேறு நாடுகளில் தொடர் போராட்டங்கள் உழைப்பாளிகளால் முன்னெடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற 8 மணி நேர வேலை என்பது அது இறுதியாக சாத்தியப்பட்டது. கண்ணிமிக்கவர்களே, மே 1 தொழிலாளர்களின் தினமாக கொண்டாடப்படுகிறது. 8 மணி நேர வேலை என்பதை கவனத்திலே கொண்டு இதற்காக ரத்தம் சிந்திய பல்வேறு தியாகிகளின் தியாகத்தை போற்றுவதற்காக இந்த நாள் உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுல தான் உலகம் முழுக்க உழைப்பாளர்களை குறித்து பேசுகிறது, தொழிலாளர்களை குறித்து அக்கறை காட்டுகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் 1447 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்களோ அத்துணை கோரிக்கைகளையும் அங்கீகரித்து அதற்கு அனுமதி தருகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். கண்ணிமிக்கவர்களே, சொல்ல போனா இஸ்லாம் உழைப்பை வலியுறுத்துகிற மார்க்கம். சோம்பலுக்கு இங்கே இடமில்லை. எந்த வேலையும் இல்லாமல், எந்த பணியும் இல்லாமல் சோம்பலாக அமர்ந்திருப்பதை மார்க்கம் வெறுக்கிற ஒரு மார்க்கம். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இந்த கடல்கள், கப்பல் கடலில் அலையை கிழித்து கொண்டு போகிற காட்சியை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நீங்கள் பெரும் கப்பல்களை பார்க்கிறீர்கள், அலைகளை கிழித்து கொண்டது போகிறது. எதற்கு தெரியுமா? அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் ரிசுக்கை தேடுவதற்காக. கப்பலில் கடல் பயணம் மேற்கொண்டு நீங்கள் உழைப்பை முன்னெடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இருக்கிற திடல் பகுதி மட்டுமல்ல, இருக்கிற பகுதிகளை தாண்டி கடல்களில் நீங்கள் பயணம் மேற்கொண்டு வருமானத்தை தேடுங்கள், உழைப்பை காட்டுங்கள் என்று குர்ஆன் வலியுறுத்துகிறது. கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா நபிமார்கள் உட்பட எல்லோரும் தொழிலாளிகளாக ஏதேனும் ஒரு தொழில். நபிமார்கள், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமை குறித்து குர்ஆன் இப்படி பேசுகிறது, இரும்பை அவருக்கு நாம் கைவசப்படுத்தி தந்தோம் என்று சொல்லுகிறது. களிமண்ணை கையில் எடுத்தால் அது அப்படியே உருகுவதை போல இரும்பை கையாலேயே உருக்குகிற மோஜிசா, அற்புதம் வழங்கப்பட்ட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இரும்பை உருக்கி உருக்கு சட்டை செய்வார்களா, போர் கவச ஆடைகளை செய்து அதை விற்று தனது வாழ்வாதாரத்தை தேடி இருக்கிறார்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு தூரம் சாமானிய மனிதர்கள் தொடங்கி நபிமார்கள் வரை உழைப்பின் மகத்துவத்தை பேணி இருப்பதை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபியும் உழைப்பை மிக அதிகமாக போற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் ஹதீஸ்ல வருது. சஹாபாக்கள் சில பேர் கேட்பாங்களாம், பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், மா பாஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம்,
அல்லாஹ் அனுப்பி இருக்கிற எந்த நபியாக இருந்தாலும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை. இப்ப ஆடு மேய்க்கிற தொழிலை எல்லா நபிமார்களும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் அன்ட, நீங்களும் ஆடு மேய்த்து இருக்கிறீர்களா? எல்லா நபியும் ஆடு மேய்ச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க, நீங்களும் அந்த தொழிலை மேற்கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறப்ப பெருமானார் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன்து அரஆஹா அலா கராரித்தி அஹ்லி மக்கா. மக்காவாசிகள் சில பேருக்கு கீராத் என்கிற அந்த கால நாணயம், கீராத் கூலிக்காக நான் மக்காவாசிகளுக்கு ஆடுகளை மேய்த்திருக்கிறேன் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்கிற தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது நேர்மையாக மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஹலாலான தொழிலாக, பொய், புரட்டு, ஏமாற்று, ஒருவித குறைகளை மறைத்து விற்பது என்கிற மோசடி இல்லாமல் ஹலாலான வழியில் பொருளிட்டுகிற போது மார்க்கம் அதை உயர்வாக பேசுகிறது. கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் காலங்காலமாக உழைக்கும் சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம். சச்சார் கமிட்டி அறிக்கை கூட தந்த தகவல் என்ன தெரியுமா? சச்சார் கமிட்டி சொல்லுச்சு, இந்த இஸ்லாமிய சமுதாயம் உழைத்து சாப்பிடுகிற சமுதாயம். ஒரு பக்கம் நலிவடைந்திருக்கிறது, பொருளாதாரத்தில், அரசாங்க பணிகளில், இன்னும் பிற பல்வேறு அம்சங்களில் நலிவடைந்திருக்கிற சமுதாயம், உழைத்து சாப்பிடுகிற சமுதாயம். ஆனா இன்னொரு பக்கம் உழைப்பிற்குரிய அங்கீகாரம் இல்லை, உயர்வில்லை என்பது ஒரு உண்மை. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். எனவேதான் நம்மள பல பேரு உழைப்பாளிகளாக இருக்கிறோம், அன்றாட உழைப்பாளிகளாக. சில பேர் அல்லாஹ்வின் அருளால் பல நபர்களுக்கு வேலை தருகிற முதலாளிகளாக இருக்கிறோம். இப்படி பல்வேறு பிரிவுகளாக அல்லாஹ் நம்மை பிரித்து வைத்திருக்க, கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா பணியாளர்களை எப்படி நாம் நடத்த வேண்டும் தெரியுமா? இந்த உழைப்பாளர் தினத்துல உழைப்பாளிகளோடு நாம் எப்படி நடந்தாக வேண்டும்? நாம் பணிக்கு அமர்த்தி இருக்கிற, நாம் சம்பளத்திற்கு வைத்திருக்கிற நபர்கள், இப்ப அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை குறித்து நாம் தெரிந்தாக கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களின் பணியால், உங்களின் வேலையால், இப்ப சமையலுக்கு ஒரு நபரை வைத்திருக்கிறீர்கள், உணவு சமைத்துக் கொண்டு அவர் அதை உண்ணுவதற்காக எடுத்துக்கொண்டு வருகிற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உங்கள் உடன் அவரை அமர வையுங்கள். குறைந்தபட்சம் உங்கள் அருகில் அவரை அமர வைத்து அவரையும் உண்ண செய்யுங்கள். இப்ப இதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் பணியாளரை அருகில் அமர வைப்பதா? இதில் உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லுவார்கள், அந்த உணவில் இருந்து ஒரு பிடி அல்லது 2 பிடி, ஒரு கவலம் அல்லது 2 கவலத்தை எடுத்து அவருக்கு உண்ண தாருங்கள் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு பெருமானார் காரணம் சொல்லுவாங்க, ஏன் தெரியுமா? அந்த பணியால், நீங்கள் நியமித்திருக்கிற வேலையால் பல்வேறு இந்த அனலுக்கு மத்தியில் நின்று, அடுப்பின் அனலுக்கு மத்தியில் பல்வேறு கால் வலிகள் சிரமங்களோடு நின்று உணவை சமைத்துக் கொண்டு வருகிறார்கள், நீங்கள் அதற்கு அங்கீகாரம் தாருங்கள் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, இப்ப பணியாளர்களை பொறுத்தவரை சக மனிதர்களாக, நம்மோடு சம மக்களாக அவர்கள் பார்க்கப்பட வேண்டும். இதை நம்ம வேலைக்கு வச்சிருக்கிறோம், நமக்கு வேலைக்காரன் தானே என்றெல்லாம் சொல்லி ஒருவித குறைத்து மதிப்பீடு மார்க்க வன்மையாக கண்டிக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் சஹாபா பெருமக்கள் அவர்களை போலவே பணியாளர்களுக்கும் ஆடை அனுப்பிப்பார்களாம். முதலாளி தொழிலாளி பாகுபாடு இல்லாத அளவிற்கு ஒருவித சமத்துவ சமுதாயமாக சஹாபாக்களின் சமுதாயத்தை பார்க்கிறோம். இதற்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை போய்கிட்டு இருப்பாங்க ஒரு பயணத்துல. இப்போ ஒரு மனிதர் அவங்களை பார்ப்பாரு. இப்ப ஒரு பணியாளரோடு போய்கொண்டு இருக்கிறார் தன்னோட வேலையாளோட. அபூதர் முதலாளி, அவரின் ஆடை, பணியால் இன்னொரு மனிதர், அவரின் ஆடையும் சமமான ஆடையாகும். இருவரின் கீழாடை மேலாடை ஒரே போன்று சமமான ஆடையா இருக்குது. பார்த்த மனிதர் கேட்பாராம், இந்த உங்கள்கிட்டையும் அதே ஆடை, உங்க பணியாளர்கிட்டையும் அதே ஆடையா இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதற்கு அபூதர்களில் அவங்க சொல்லுவாங்களாம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மனிதரை நான் திட்டு விட்டேன் கோபத்துல, அவரின் தாயையும் நான் குறையாக பேசிவிட்டேன். இதை கேட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வன்மையாக கண்டித்து சொன்னார்கள், அபூதர்ரே, அறியாமை கால ஜாகிலியத்துடைய மடமை பழக்கம் இன்னமும் உங்கள்கிட்ட கூடி கொண்டிருக்கிறது. பெருமானார் என்னை கண்டிச்சாங்க. கண்டுவிட்டு பெருமானார் சொன்னாங்க, உங்களுக்கு கீழ் ஒருவர் பணியாளராக இருந்தால் உங்கள் ஆதிக்கத்தின் கீழ் அல்லாஹ் தந்திருக்கிறான். உங்களது வேலையால், உங்களது அடிமை யார் தெரியுமா? அல்லாஹ்வால் உங்கள் ஆதிக்கத்தின் கீழ் தரப்பட்டிருக்கிறவர். எனவே பெருமானார் சொன்னாங்க, நீர் உண்ணுவதை அவருக்கும் உண்ணத்தாருங்கள், நீர் புசிப்பதை அவருக்கும் புசிக்கத்தாருங்கள், ஏதேனும் கடின வேலையை அவருக்கு தந்தால் நீங்கள் உதவுங்கள் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கணும் கண்ணிமிக்கவர்களே, அவ யோசித்து பார்த்தால் பணியாளர்கள் மரியாதையாக நடத்தப்பட வேண்டியவர். எந்த பணியாக இருந்தாலும் சரி, அது அலுவலகம் அல்லது பல்வேறு தொழிற்சாலை நிறுவனங்களோ தனியார் நிறுவனங்களோ, இப்ப எந்த இடங்களாக இருந்தாலும் அவர்களுக்குரிய அங்கீகாரம் தரப்பட்டாக வேண்டும். மன்னிமிக்கவர்களே, நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உழைப்பு என்பது நம்முடைய மார்க்கத்துல சுயமரியாதையோடு தொடர்புடையது. பிறரிடத்திலே கையேந்தாமல் கண்ணியமாக ஒரு முஸ்லீம் வாழ விரும்பினால் கட்டாயம் அவர் உழைத்தாக வேண்டும். மன்னிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் கையேந்தி யாசகம் கேட்பதை விட, தனது தேவைக்காக எல்லோரிடத்திலும் கையேந்துவதை விட, பெருமானார் சொல்றாங்க, ஒரு கயிறை கையில் எடுத்துக்கொண்டு விறகு கட்டுகளை காடுகளில் போய்
அவர் கட்டி முதுகில் சுமந்து கொண்டு அதை விற்று அவர் வருமானம் பார்ப்பது யாசகத்தை விட சிறந்தது என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிமிக்கவர்களே, சொல்லப்போனா இதுல அவரது கண்ணியம் இருக்கிறது, சுயமரியாதை இருக்கிறது. இப்ப மார்க்கம் இந்த அளவிற்கு உழைப்பை வலியுறுத்துகிறது கண்ணிமிக்கவர்களே. எனவே சஹாபா பெருமக்கள் உழைத்து சாப்பிடுவார்கள். சஹாபாக்கள் உழைத்து சாப்பிடுகிற ஒரு உயர்ந்த சமூகமாக சஹாபாக்களுடைய சமூகம். அதனாலதான் உழைச்சு கலைத்து ஜும்மாவுக்கு வருவாங்க சஹாபா பெருமக்கள். இப்ப அந்த காலத்துல இந்த மின்சார வசதி இல்லாத ஒரு காலம், இப்ப காத்து வசதி எல்லாம் இருக்காது. பெருமானுடைய சிறிய பள்ளி இப்படியே அடைசலா இருக்கும். சில நேரங்கள்ல வியர்வை வாடை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில் குளிப்பது சுன்னத் என்கிற நடைமுறையை கொண்டு வந்தார்கள். காரணம், உழைக்கிற சமூகமாக சஹாபாக்கள் இருந்த காலகட்டத்தை பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்த்தால் இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல நம்மில் பல பேர் உழைப்பவர்களுக்கு முறையான கூலியை தருவதில்லை. கூலி விஷயத்துல ஒன்று குறை வைப்பது, கூலியை குறைத்து தருவது அல்லது கொஞ்சம் தள்ளி போடுவது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூன்று காரியங்கள் அதை யார் முறையாக செய்யவில்லையோ நாளை மறுமையில் அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் அவர்கள் சார்பாக நான் வாதிடுவேன் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாதிக்கப்பட்ட நபர்களுக்காக, அநீதி இழைக்கப்பட்டிருக்கிற நபர்களுக்காக, அவர்களுக்கு ஆதரவாக நாளை மறுமையில் வாதிட போவது யார் தெரியுமா? இப்ப அவர்கள் சார்பாக நான் வாதிடுவேன் என்கிறார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப அவர்கள் ஒருவர் யார் அப்படின்னு சொன்னா, கூலிக்கு ஒருவரை வேலைக்கு அமர்த்தி இன்ன கூலி என்று பேசி ஆனால் அந்த வேலை முடிந்ததற்கு பின்னால் கூலியை தராமல் இருப்பது, பேசிய கூலியை குறைத்து தருவது அல்லது கூலியை தராமல் தாமதிப்பது, ஏமாற்றி விடுவது, இப்படி யார் வஞ்சிக்கப்படுகிறார்களோ இப்ப இவர்கள் சார்பாக நான் வாதிடுவேன் பெருமாள் சொல்லாங்க. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இன்னைக்கு பல்வேறு தவறுகள், குறிப்பிட்ட ஒரு கூலியை பேசிட்டு குறைத்து தருவது. நீ வேலை கம்மியா தானே பார்த்திருக்கேன், அப்ப என்ன வாக்குறுதி தரப்பட்டதோ அது தந்தாகப்பட வேண்டும். இப்ப பேசிய கூலியை விட குறைத்து தருவது அல்லது வேலை அதிகமாக வாங்கி கொண்டு கூலியை குறைத்து விடுவது. பேசின வேலையை விட வேலை அதிகமா வாங்கிக்கிறது, கொஞ்ச நேரம் கூடுதலாக அந்த வேலை நேரங்கள், ஆனால் கூலியை குறைத்து தருவது, இது மார்க்கம் அக்கிரமம் என்று வன்மையாக கண்டிக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இது சொல்ல போனா பேசிய கூலியை விட குறைத்து தருவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா கூலி தரக்கூடியவர்கள், சம்பளம் தரக்கூடியவர்கள், அந்த உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு உரிய கூலியை தருவது நம்முடைய மார்க்கத்தின் பார்வையில அது ஒரு உபகாரம் அல்ல. நான் ஏதோ உனக்கு உபகாரமா தருகிறேன், உனக்கு நான் ஒரு பெருந்தன்மையாக தருகிறேன் என்பதல்ல. அது அந்த உழைப்பாளர்களின் உரிமை என்று மார்க்கம் சொல்லுகிறது. அவர்கள் உடலை வருத்தி வேலை செய்திருக்கிறார்கள், அவர்கள் நேரங்களை தியாகம் செய்து நம்முடைய வேலையை செய்து முடித்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு போய் சேர வேண்டிய உரிமை என்று மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணிமிக்கவர்களே, ஏதோ பெருந்தன்மையாக தருவதில்லை. இது சொல்ல போனா சில நேரங்கள்ல வரலாறுகளை போய் பார்த்தா ஏதேனும் ஒரு தொழிலாளி கூலியை மறந்து விட்டு அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் எப்பொழுது தேடி வந்தாலும் சரி அந்த கூலி அவருக்கு திருப்பி தரப்பட வேண்டும். பிரபலமாக நாம் அறிந்திருக்கலாம், அந்த கூலி பாதுகாக்கப்பட்டு உரிய நேரத்தில் அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும். மன்னிமிக்கவர்களே, நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம், பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு 3 நபர்கள், மிக நீண்ட வரலாறு. சுருக்கமாக, குகையில் ஒதுங்குவார்கள், குகைக்குள்ளாக ஒதுங்குவார்கள். ஒரு பெரும் பாறை வந்து குகையின் வாயிலை அடைத்துக் கொள்ளும். வெளியே வருவதற்கு வழி இருக்காது. அப்ப தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை, உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த 3 நபர்களும் வாழ்நாளில் செய்த நல்ல காரியங்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள். அதுல ஒருவர் செய்த துவா என்ன தெரியுமா? அவர் இப்படி துவா செஞ்சாராம், யா அல்லாஹ், என்னிடத்தில் ஒரு வேலையாள் இருந்தார், நான் ஒரு பணியாளரை வைத்திருந்தேன், அவர் சில காலத்திற்கு பின்னால் கூலி வாங்காம போயிட்டாரு. இப்ப அவருக்கு சேர வேண்டிய அந்த கூலி தொகையில் நான் ஒரு ஆட்டை வாங்கினேன். அது அல்லாஹ்வின் அருளால் பெருகியது, ஆட்டு மந்தையாக பெருகியது. நிறைய ஒரு ஆட்டு மந்தையாக அது அப்படியே அதிகரிச்சிருச்சு. சில காலங்களுக்கு பின்னால் அந்த வேலையால் திரும்ப வந்தார், தன் கூலியை கேட்டார். நான் ஒரு ஆட்டை அல்ல, ஒட்டுமொத்த ஆட்டு மந்தையையும் தந்து விட்டேன். காரணம், அது அவருக்கு சேர வேண்டியது. இப்ப இந்த நல்ல அமலை சொல்லி அவர் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பு என்று கேட்கிற போது பாறை விலகியது என்று பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, யோசித்து பார்த்தால் எவ்வளவு தாமதமாக இருந்தாலும் கூட உரிய கூலி அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும். மன்னிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு கூலி வியர்வை உணர்வதற்கு முன்னால் தரப்பட வேண்டும். அவருடைய வியர்வை, உழைப்பின் காரணமாக வெளிப்பட்ட வியர்வை, அது உணர்வதற்கு முன்னால் கூலி தந்து அவர் மகிழ்விக்கப்பட வேண்டும். மன்னிக்கவர்களே, அதனாலதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, அன்றாட பகலின் கூலி பகலின் முடிவுல தரப்பட வேண்டும். காலையில வேலைக்கு வந்தாருன்னு சொன்னா சாயந்தரம் போறப்ப அந்த கூலியை கொடுத்துடணும். வார கூலி வாரத்தின் இறுதியில் தரப்பட வேண்டும். மாதத்தின் சம்பளங்கள் அது மாதத்தின் கடைசியில் தரப்பட வேண்டும். மன்னிக்கவர்களே, இதை தாண்டி நாம் கொஞ்சம் தாமதப்படுத்தி தருகிற போது அது அவரது ஒரு சேர வேண்டிய அந்த ஹக்கில், அவரது கடமையில் நாம் குறை வைப்பதை போல கண்ணிமிக்கவர்களே. என்ன சொல்ல போனா நம்முடைய மார்க்கத்துல இப்ப முதலாளி தொழிலாளி
ரெண்டு தரப்புமே மார்க்கம் வலியுறுத்துது. எப்படி முதலாளிகள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை சொல்வதை போல தொழிலாளிகளின் அந்த முறைகளையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்படி மார்க்கத்துல ஹதீசுகள் சொல்லுவாங்க, ஒரு முதலாளி தொழிலாளிக்கு பொறுப்பு, ஒரு முதலாளி தன் கீழ் இருக்கிற தொழிலாளிக்கு பொறுப்பு. இப்ப அவரின் நிலையை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவார். அவரின் நிலை குறித்து மறுமையிலே விசாரணை உண்டு. பெருமானா அடுத்து சொல்றாங்க, ஒவ்வொரு தொழிலாளியும் தன் முதலாளியின் பொருட்களுக்கு பொறுப்புதாரி. எதை அவர் நம்பி ஒப்படைத்திருக்கிறாரோ அதில் அமானித மோசடி இல்லாமல் அது உரிய முறையிலே பாதுகாக்கப்பட்ட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தால் இன்னைக்கு எத்தனையோ முஸ்லீம் அல்லாத முதலாளிகள் கூட இந்த குறித்த நேரத்துல தொழுவதற்கு அனுமதி அளிக்கிறார்கள். உளமாற அவர்கள் சம்மதிக்கிறார்கள். தொழுவு போனா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நோன்பு காலங்களா கொஞ்சம் ஓய்வுக்கு நேரம் தருகிறார்கள், இஃப்தார் உட்பட பல்வேறு வசதி வாய்ப்புகள். ஆனா துரதிர்ஷ்டம், எத்தனையோ முஸ்லிம் முதலாளிகள் தொழுவதற்கு அனுமதி தருவதில்லை. அப்புறமே மெதுவா தொழுதுங்க, தலாவா போய் தொழுதுங்க. இவ்வளவு பெரிய ஒரு கைசேதமான விஷயம் பண்ணிமிக்கவர்களே, ஜும்மாருக்கு கூட சில இடங்களிலே பார்க்கிறோம், இந்த முதலாளி அவரை நீ தொழப்போ என்று ஆர்வப்படுத்துவதில்லை. அவருக்கு தொழுகை ஆர்வம் இல்லை, நல்லதா போஷன் பயன்படுத்திக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இவ்வளவு தூரம் முதலாளி தொழிலாளி உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட வேண்டும், அவர்களது நலன்கள் கருத்திலே கொள்ளப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா பெருமானா சொல்லுவாங்க. எந்த ஒன்று மூல முதலாளி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் தான் எல்லாருக்கும் மூலமான முதலாளி. இடையில் வந்திருக்கிற முதலாளி மனிதர்கள். இந்த இரண்டு முதலாளிகளுக்கும் யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ, கடமைகளை சரிவர செய்கிறார்களோ, அவர்களுக்கு 2 மடங்கு கூலி உண்டு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் கடமையையும் சரிவர செய்ய வேண்டும், தன் மனித முதலாளிக்கும் சரிவர செயல்படுகிற போது கூலி 2 மடங்கு என்ன சொன்னாங்க. கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா உழைப்பின் அவசியத்தை மார்க்கம் சொல்றப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுகிற செயலாக மார்க்கம் சொல்லுகிறார். பெருமாள் சொல்றாங்க, மன் அம்சா காலன் மின் அமலியதி, யார் நாள் முழுக்க உழைத்து களைத்து போய் இப்ப இரவு நேரத்துல மிகுந்த களைப்போடு இருக்கிறார், இவருக்கு வெகுமதி என்ன தெரியுமா? அம்சா மகஃபூரன் லக், அந்த இரவில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் நேர்மையாக உழைத்து களைத்து போகிற அளவிற்கு யார் உழைக்கிறார்களோ, அது ஹலாலான உழைப்பாக இருந்தால் அந்த உழைப்பின் காரணமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, பெருமாள் இன்னும் சொல்லுவாங்க, 3 நற்பண்புகள் யாரிடத்துல இருக்கிறதோ அவருக்கு மரணம் இலகுவாக அமையும். 3 நற்பண்புகளை பெருமானார் சொல்றாங்க. இப்ப மௌத் நல்ல மௌத்தாக அமைய வேண்டுமானால், உயிர் பிரிகிற சிரமம் இல்லாமல் இலகுவான மௌத்தாக அமைய வேண்டுமானால், 2வது பெருமானார் சொல்லுவாங்க, சுவனம் செல்வது உறுதியாக வேண்டுமானால் 3 காரியங்களை பெருமானார் சொல்றாங்க. முதலாவதாக சொல்லுவார்கள், பலவீனர்களோடு மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள். பலவீனர்கள், ரொம்ப பாதிக்கப்பட்ட மனிதர்கள், இயலாதவர்கள், முதியவர்கள், இப்ப இவர்களோடு நீங்கள் மிருது காட்ட வேண்டும், மென்மை காட்ட வேண்டும், கடின போக்கு இருக்கக்கூடாது. 2வது பெருமானார் சொல்லுவாங்க, பெற்றோர்களிடத்தில் நீங்கள் அன்பாக நடக்க வேண்டும். மவுத் லேசாகணும் அப்படின்னு சொன்னா பெற்றோர்களை முறையாக பராமரிக்க வேண்டும், அவர்களது பேச்சுவார்த்தை உட்பட மிகவும் அன்புடன் இருக்க வேண்டும். 3வது பெருமானார் சொல்லுவாங்க, நீங்கள் சுவனம் செல்ல வேண்டுமானால் பணியாளர்களை நல்ல முறையில நீங்கள் நடத்த வேண்டும். உங்களுக்கு கீழ் இருக்கிற பணியாளர்கள், வேலைக்காரர்களை நன்முறையில நீங்கள் நடத்துகிற போது பெருமானார் சொல்றாங்க, மவுத் இலகுவாக அமையும். கண்ணிமிக்கவர்களே, நம்ம பெருமானார் சொல்லுவாங்க, இந்த நேர்மையான சம்பாத்தியம், ஹலாலான சம்பாத்தியம் அல்லாஹ் எவ்வளவு வளர்க்கிறான் தெரியுமா? பெருமானார் உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. நல்ல ஹலாலான சம்பாத்தியம் செய்கிற ஒரு நபர், இப்ப நேர்மையாக சம்பாதிக்கிற ஒரு முஸ்லிம், ஒரு பேரிச்சம்பளம், ஒரே ஒரு பேரிச்சம்பளத்திற்கு சமமாக அவர் தர்மம் செய்கிற போது அதை அல்லாஹ் தனது வலது கரத்திலே பெற்றுக் கொள்வான். நாம் செய்யுகிற தர்மம் ஏழைகளின் கையில் விடுவதற்கு முன்னால் அது முதலாவதாக அல்லாஹ்வின் கையிலே விழுகிறது. அப்ப செய்யப்படுகிற தர்மத்தை அல்லாஹ் தனது வலது கரத்திலே பெற்றுக் கொள்வான். பொதுவாக அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் தூய்மையான பொருட்கள் தான் அவனை போய் சென்றடையும். ஹராமான சம்பாத்தியம் எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. பல்வேறு ஹராமான தடுக்கப்பட்ட வழிகளில் சம்பாத்தியம் செய்து லட்சம் கோடிகளில் தர்மம் செய்தாலும் அல்லாஹ்வை சென்றடையாது. அப்ப நேர்மையாக சம்பாதித்து பேரித்தம்பல் அளவு செய்யப்படுகிற தர்மம் முதலில் அல்லாஹ்வின் வலக்கரத்தில் போய் விழுகிறது. அது எப்படி அல்லாஹ் வளர்க்கிறான் தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் குதிரை குட்டியை வளர்ப்பதை போல, ஒரு குதிரை குட்டி எவ்வளவு பக்குவமாக வளர்க்கப்படுமோ, பார்த்து பார்த்து வளர்க்கப்படுமோ, அது மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதன் நன்மைகளை மலையளவு பெருக செய்வான் என்று பெருமானார் சொன்னார். யோசித்து பார்க்கிறோம், ஹலாலான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, எந்த விதமான மோசடி இல்லாத உழைப்பு, செய்யப்படுகிற சிறு தர்மம் கூட பெரும் மலை போன்ற பலனை கொண்டு வரும். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா இந்த பெருமானார் காலத்துல அல்லாஹ்வின் பாதையில புறப்படுகிற ஜிஹாத், இப்ப அதை விட சிறந்ததாக மார்க்கம் உழைப்பை வலியுறுத்துகிறது. சஹாபாக்கள் ஒரு இளைஞரை பார்ப்பாங்க, ரொம்ப பலசாலியான இளைஞர், சுறுசுறுப்பான உற்சாகமான இளைஞர். சஹாபாக்கள் பேசிக்குவாங்களாம், இவர் ஜிஹாதுக்கு போனா நல்லா இருக்குமே, இவர் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிந்தால் நல்லா இருக்குமே என்று பேசுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், இப்ப இந்த மனிதர் தன் கீழ் இருக்கிற சிறு பிள்ளைகள்,
இப்ப சிறு பிள்ளைகளுக்காக உழைக்க புறப்படுவது ஜிஹாத் என்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்லுவாங்க, இவர் வயதான தன் பெற்றோருக்காக உழைக்க புறப்படுவது ஜிஹாத் என்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக சொல்லுவார்கள், இவர் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக உழைக்க புறப்படுவது ஜிஹாதிற்கு சமம் பெருமானா சொல்லுவாங்க. கண்ணியமிக்க அவர்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய பொருளாதார தேடல்கள் அது நல்ல நியத்தோடு அமைகிற போது ஜிஹாதோட நன்மை பெற்றதன் கண்ணியமிக்கவர்களே, இதே நேர்மாற்றமாய் பெயர் புகழுக்காக சம்பாதிப்பது. செல்வத்தை ஒருத்தவர் சேர்க்க நினைக்கிறார், பெரிய பணக்காரனாக வேண்டும், உலகம் என்னை செல்வந்தன் என்று பாராட்ட வேண்டும், என் அந்த படாடு என் பெயர் புகழை உலகம் பறைசாற்ற வேண்டும் என்கிற பெருமை எண்ணத்தோடு ஒருவன் சம்பாதிக்கிற போது, தொழில் செய்கிற போது, வருமானத்தை தேடுகிற போது முடிவு என்ன தெரியுமா? பெருமானா சொல்லுவாங்க, இவன் ஷைத்தானிய பாதையில் பயணிக்கிறவன். எப்படி நல்ல நியத்தோடு செல்வத்தை சேகரிப்பது இறை வழியில் பயணிப்பதற்கு சமமோ, இப்ப முகஸ்துதி பெயர் புகழ் என்றெல்லாம் பெருமையோடு அவர் பொருளாதாரத்தை தேடுகிற போது சைத்தானிய வழி என்று பெருமானா சொல்லுவாங்க. கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், பொதுவா உழைப்பாளிகள் எல்லா காலங்களிலும் போற்றப்பட வேண்டியவர்கள். இஸ்லாம் சோம்பலை அறவே வெறுக்கிறார். பொதுவாக இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு சொல்லியாக வேண்டும், நம்முடைய ஆயுட்காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த சமுதாயம் பொருளாதாரத்தில் கொடிகட்டி பறந்த சமுதாயம். பல்வேறு பொருளாதார துறைகளில் பல்வேறு ஜிடிபி மிக உயர்ந்த அளவில் இருந்த காலகட்டம் இந்தியாவில் முகலாயருடைய ஆட்சி காலகட்டம். அணிமிக்கவர்களே, இன்றைக்கு பொருளாதாரத்தில் நலிந்திருக்கிற சமுதாயமாக, வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற சமுதாயத்தில் பல்வேறு தாழ்த்தப்பட்ட மக்களை விட பின்தங்கிற சமுதாயம் மாறிப்பா இல்ல ஷானத்தாலா நமக்கு வழிகாட்டலை தந்துருவானாக. அல்லாஹ் பொருளாதாரத்தில் மேம்பட்ட சமுதாயமாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் உழைப்பாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. பிறரின் உரிமைகளை முறையாக வழங்கக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.